நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா அப்பா, என்ன பிரச்சனை? நான் இங்க வந்ததுல இருந்தே நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சரியா பேசல. அர்ச்சனா, அது என்னன்னா வீட்ல பூஜை இருக்குல்ல, வேலையும் நிறைய இருக்கு, அந்த டென்ஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா, நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. இல்ல அர்ச்சனா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க. என்கிட்ட சொல்லுங்கப்பா, அப்படி என்ன பிரச்சனை? அது என்னன்னா, அது வந்துமா. வெரி குட் அர்ச்சனா, நீயாவது கேளு அப்பா கிட்ட. என்ன விஷயம் சொல்லவே இல்ல. நான் எப்போ இவர்கிட்ட கேட்டாலும் சரி, ஆபீஸ் டென்ஷன், அதை தவிர வேற பதிலே கிடையாது. ஆமாம் அர்ச்சனா, மாப்பிள்ள சொல்றதும் சரிதான். அது வந்து என்னன்னா, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம், அது விஷயமா தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்பா, உண்மையிலேயே உங்க தைரியத்தை நான் பாராட்டியே ஆகணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க அழகா ஃபேஸ் பண்றீங்க. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இந்த பிசினஸ் எப்போ விட்டுருப்பேன். அப்பா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரிமா அர்ச்சனா. அம்மா அர்ச்சனா, நான் இப்ப வரேன். வாமா. இந்த கூட்டத்துல உங்ககிட்ட என்னால பேச கூட முடியல. ஆமா, உன் உடம்பு எப்படி இருக்கு? என்ன பாட்டி, பார்த்தா தெரியலையா எவ்வளவு குண்டாயிட்டேன்னு? ம். இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். சரி, கொஞ்ச நேரம் என் பக்கத்துல உட்காரு. உட்காரு. இப்ப சொல்லு, உன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? அது எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மாவும் திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் பெரியம்மாவும் அம்மாவும் என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் அர்ச்சனா இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அம்மா கிட்ட கேளுங்க, அவங்களும் அங்கதானே இருந்தாங்க. அர்ச்சனா, நீ உன்னோட மாமியார் கிட்ட பேசினியாமா? இல்ல, ஏன்? இல்லம்மா, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. புரோகிதர் வந்துட்டாரு. பூஜை ஆரம்பிக்க வேண்டிய நேரமும் ஆயிடுச்சு. அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நான் போன் பண்ணி கேக்குறேன். கேளுமா. சொல்லுங்க பண்டிதரே, நான் வண்டி அனுப்பிடுறேன், நீங்க நேரத்துக்கு தயாரா இருந்தா போதும். நீங்க சொன்ன பொருளை விட 10 மடங்கு நாங்க அதிகமாவே வாங்கி வச்சிருக்கோம். இவ்வளவு நல்ல சந்தர்ப்பத்துல தானம் பண்ண போறோம். இது ஒரு நல்ல விஷயம் தானே? என்னாச்சு, அவங்க போன் எடுக்கலையா? இல்லம்மா, நம்பர் பிஸினே வருது. அம்மா யார்கிட்டயே பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவங்க இன்னும் வீட்ல இருந்து கிளம்ப கூட இல்லையா? அர்ச்சனா அம்மா, புரோகிதர் ஐயா உங்களை கூப்பிடுறாரு. வா போலாம். ஐயோ, என்னமா அர்ச்சனா இது? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா செய். வா. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கான நேரமும் நெருங்கிடுச்சு. அவங்க இனிமே வருவாங்கன்னு எனக்கு தோணல. இந்த மாதிரி நேரத்துல இப்படி உட்கார கூடாது. கொஞ்சம் ஒழுங்கா உட்கார. அர்ச்சனா, கொஞ்சம் சரியா உட்காருமா, இல்லனா ரொம்ப களைப்பாயிடும். சரி சித்தி. இங்க பாருங்க, முதல்ல இந்த கலசத்தை 2 கையிலையும் தொடுங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தயே. அம்மா அர்ச்சனா, இந்த கலசத்தை கொஞ்சம் மெதுவா எடுமா. அப்படியே எடுத்து அரிசி இருக்கிற தட்டுல வைமா. பாத்து அர்ச்சனா, பொறுமையா. ராஜாதிராஜாய பிரசகேசாகினே நமோ வயம் வைஷ்ரவணாய குர்மஹே சமேகாமாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஷ்ரவணோ ததாது குபேராய வைஷ்ரவணாய மகாராஜாய நமஹ. அம்மா, இப்ப கலசத்தை ஸ்தாபனம் பண்ணியாச்சு. நீங்க எல்லாருமே இப்ப போகலாம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்க எல்லாருமே இங்க வர வேண்டியதா இருக்கும். சரி. பாத்து அர்ச்சனா, பொறுமையா. என்னாச்சு அர்ச்சனா, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவ உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அது வந்து ரொம்ப களைச்சு போயிருக்கா. இன்னைக்கு எங்க 2 வீட்லயும் பூஜை இருக்குல்ல, அதனாலதான். வந்தனா, இவ்வளவு உன் ரூம கூட்டிட்டு போ. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்கம்மா, வா அர்ச்சனா.
உங்களுக்கு வாழ்த்துக்கள் ராதிகா. வாழ்த்துக்கள். இத பாருங்க, எங்களுக்கும் வயசாயிடுச்சு, நாங்களும் இதெல்லாம் பார்த்திருக்கோம். இத பத்தியெல்லாம் நீங்க சொல்லணும்னு என்ன அவசியம்? பொண்ணு நடக்கிறத வச்சு எங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. அது அது வந்து அ, ரொம்ப நன்றிங்க. அது வந்து என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராதிகா, நீ எதுவுமே சொல்ல வேண்டியதில்ல. எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்தை ஏன் மறைச்சிங்கன்னு. உண்மையை சொல்ல போனா இதுவும் நல்லதுதான். உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ராதிகா. புள்ள வைத்து பேத்தியே பாத்துட்டீங்க, இப்ப அர்ச்சனாவோட குழந்தைய பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள் ராதிகா. வாழ்த்துக்கள் ராதிகா. ரொம்ப மனப்பூர்வமான ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப பொண்ணு நன்றி. நல்லா சந்தோஷமா இருக்கு. பாத்துக்கோ. உனக்கு தெரியுமா வந்தனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ண போறோம். ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. எல்லாரும் பிறக்க போற குழந்தைக்காக தானே பூஜை செய்யறாங்க. இந்த குழந்தை ரொம்ப லக்கி. உண்மையை சொல்ல போனா இந்த குழந்தை மாதிரி நானும் லக்கி தான். எங்க அம்மா எனக்காக பூஜை செய்யறாங்க. அங்க புகுந்த வீட்லயும் அம்மா எனக்காக பெரிய ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. பூஜை நடக்க போகுது, அப்புறம் டான்ஸ் இருக்கான். ரொம்ப நல்லா இருக்க போகுது. பிஸியாவே இருக்கு. அப்படியா? இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆமா வந்தனா, இப்ப எல்லாமே ரொம்ப நல்லா நடக்க போகுது. ஒரு பக்கம் என் குழந்தை பிறக்க போகுது, இன்னொரு பக்கம் ஸ்கூல் வேலையும் ஆரம்பிக்க போகுது. ஆமா அர்ச்சனா, ஆனா நல்லா வேண்டிக்க, நம்ம சந்தோஷத்து மேல யாருக்கு ஒண்ணும் பற்றக்கூடாது. ஏன் நீ இப்படி எல்லாம் சொல்ற? ஆமா, பிரார்த்தனை செஞ்சுக்க சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா எல்லாம் நல்லா நடக்கும்போது யாராவது கண்ணு வச்சா தடங்கள் ஏற்பட்டுரும். இதுவும் உண்மைதான். எப்போ நம்ம அனன்யாக்கு எல்லாரும் கண்ணு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம அனன்யா குட்டி ரொம்ப கியூட்டா இருக்கா. அனன்யாவுக்கு யாரு கண்ணும் பட்டுடக் கூடாது, அதனால கருப்பு போட்டு வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் கருப்பு போட்டு அனன்யாவோட அத்தைக்கு வைக்கணும். அத்தைக்கு அழகான அண்ணியும் இருக்காங்க, அவங்களுக்கு வேற போட்டு வைக்கணும். வெரி குட். கீழே பூஜை ஆரம்பிக்க போகுது, ஆனா நீங்க இங்க அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. உண்மையை சொல்லுங்க கார்த்திக், உண்மையிலேயே அம்மா கூப்பிடுறாங்களா இல்ல அர்ச்சனாவை பாக்குற ஆசையில நீங்க வந்துட்டீங்களா? வந்து பாத்தீங்களா பாத்தீங்களா, என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? உங்களுக்கு அர்ச்சனாவை பார்க்க ஆசை, அதான் வந்திருக்கீங்க. இல்ல ஆக்சுவலா அம்மா தான் கூப்பிட்டாங்க. அர்ச்சனா எங்க இருக்கா பார்த்து கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் பொய்யா? அர்ச்சனாமா, வந்தனா அண்ணி, பெரியம்மா உங்க எல்லாரையும் கீழே வர சொன்னாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருமே வந்தாச்சு, ஆனா அர்ச்சனாவோட புகுந்து விட்ட ஆளுங்க மட்டும் இன்னும் காணுமே. அவங்க இவங்களோட சம்மதிங்க. அவங்க தானே முதல்ல இந்த பூஜைக்கு வந்திருக்கணும். அதுவும் சரிதான். ஆனா புகுந்த வீட்டுக்காரங்க ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. அப்படிதான் என்னங்க? தெரியுது. ஒரு நிமிஷம். சரிங்க. நீங்க இன்னொரு தடவை அர்ச்சனாவோட மாமனாருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. நாம பூஜையில போய் உட்காந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணவே முடியாது. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இங்க வந்தவங்க எல்லாரும் அதே கேக்குறாங்க. சமந்தி அம்மா வீட்டுல இருக்கிற எல்லாரும் வருவாங்களான்னே தெரியல. அம்மா, அர்ச்சனா எங்கன்னு கேட்டீங்களா? இது ஒருக்கா பாருங்க. ஆஹா. அம்மா, அவங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியாதுன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் வர மாட்டாங்க? இல்லம்மா, அது வந்து உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கும் அங்க பூஜை இருக்குல்ல, அங்கேயும் நிறைய வேலை இருக்கும். அதனால வர முடியுமா இல்லையான்னு தெரியல. நம்மளால அவங்களுக்கு எதுக்கு டென்ஷன் சொல்லு? இல்லப்பா, அப்படிலாம் எதுவுமே இல்ல. அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எத்தனை வேலை செய்ய வேண்டி வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா பூஜைக்கு வருவாங்க, இல்லையா கார்த்திக்? ஆ, பெரியய்யா, பெரியம்மா, ஒருத்தர் வந்தாரு. வந்து இந்த கார்டையும் ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்துட்டு போனாரு. அட, நம்ம சுகுமாரோட கல்யாணம் நல்ல விஷயம்தான். அட சூப்பர். நீ ஒரு வேலை பண்ணு ராதிகா, அவங்களுக்கு தேவையான சீர் அனுப்பி வச்சிடு. ம், சரி. கொஞ்சம் இங்க வாங்க, பூஜை ஆரம்பிக்கணும். ஆ, போமா. இந்தா. வாங்க கார்த்திக். வாங்க, உட்காருங்க.
சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே யஸ்வத்வத வக்த்ராத்யா வாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னதி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரசோதயாத். ஐயா, நாம இப்போ யாகத்தை ஆரம்பிக்கலாம். ஓம் விநாயகாய ஸ்வாஹா. ஓம் விக்னராஜாய ஸ்வாஹா. ஓம் கௌரி புத்ராய ஸ்வாஹா. ஓம் விஷ்ணுதேவதாभ्यो நமः ஸ்வாஹா. ஓம் வாசுதேவதாभ्यो நமः ஸ்வாஹா. ஓம் மாத்ருபித்ரு சரணம் நமோ நமः ஸ்வாஹா. ஓம் இஷ்டதேவதாभ्यो நமः ஸ்வாஹா. அக்கா, ஓம் மாத்ருதேவதாभ्यो நம்மள பார்த்ததும் ஏன் இவங்க எல்லாரும் இப்படி சிரிக்கிறாங்க? ஓம் கிராமதேவதாभ्यो நமோ நமः ஸ்வாஹா. ஓம் ஸ்கந்தாகிருதாய ஸ்வாஹா. ஓம் அவ்யயாய ஸ்வாஹா. ஓம் பூதாய ஸ்வாஹா. ஓம் தக்ஷாய ஸ்வாஹா. எங்க போறமா லட்சுமி? ஹோமம் நடக்குதுல்ல? ஓம் இந்திராய ஸ்வாஹா. அம்மா, நிக்கில் தான் கால் பண்றாரு. நான் இப்ப வந்துடுறேன். ஓம் சோமாய ஸ்வாஹா. இது வந்துடுறேன். அர்ச்சனா, எல்லாம் ஓகே தானே? புகையினால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? வரேங்க, வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா அர்ச்சனா, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாப்பிள்ள, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் அப்பா ஆக போறீங்கல்ல? என்னடா இது, ரெண்டு பேர் முகத்துல இவ்ளோ சந்தோஷம் இருக்கேன்னு நினைச்சேன். ராதிகா எப்ப இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னாலோ அப்பவே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உங்க ரெண்டு பேருக்கும் யாரு கண்ணும் படக்கூடாது. சொல்லுங்க கார்த்திக், என்னது இது? அம்மா இவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் அர்ச்சனா. அம்மாவுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஆமா கார்த்திக், நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா அம்மாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அவங்க பெரிய ஃபங்க்ஷனே பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ அம்மா ஸ்ரீதேவி உவாச்ச தேவதேவ மகாதேவ திரிகாலஜ்ஞமகேஸ்வர கருணாகர தேவேச பக்தானுப்ரகாரக அஷ்டோத்தசதம் லக்ஷ்மியாக சோதமிச்சாமி தத்பதः. என்னம்மா அர்ச்சனா, ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கு? உடம்பு எதுவும் முடியலையா? பிரதாயகம் சர்வைஸ்வர்யகரம் புண்ணியம் சர்வ பாப பிரணாசனம் சர்வதாரித்ரிய சமணம் ஷவணாத் பக்தி முக்திதம் ராஜவஷ்யகரம் திவ்யம் குஹ்யா குஹ்யதமம் பரம். ஓம் பிரக்ருத்யை ஸ்வாஹா. ஐயா, பூஜை முடிஞ்சு போச்சு. அம்மா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாங்க. இரு, பாத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் பார்க்கலாம், வாங்க. என்ன வாங்க. என்னம்மா அர்ச்சனா, என்ன விஷயம்? விருந்தாளிங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேச அம்மா விடு. அர்ச்சனா, உனக்கு வாழ்த்துக்கள்மா. நீங்க போய் உட்காருங்க, டீ டிஃபன்லாம் சாப்பிடுங்க. நீ நல்லா இருக்கணுமா. அம்மா, இந்த விஷயத்தை பத்தி நீங்க ஏன் எல்லார்கிட்டயும் சொன்னீங்க? ஏன்? உனக்கு வெக்கமா இருக்கா என்ன?
இங்க பாருமா, இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியதானே போகுது. அம்மா வீட்ல கூட அம்மா இதே மாதிரி தான் எல்லாம் பிளான் பண்ணிருந்தாங்க. அவங்க இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் இந்த ஃபங்க்ஷனே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்னம்மா அர்ச்சனா, என்ன சொல்ற? ஆமாம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராதிகா, அது இன்னைக்கு பூஜை ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. உங்களுக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். நாங்க இங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தியம்மா. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது சாயந்தரம் எங்க வீட்லயே பூஜை இருக்குல்ல, ஆ, அதான் அதுக்கான ஏற்பாடு செய்யறதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பார்க்கணும்ல. பூஜை பொருள் வாங்கணும், அப்புறம் அலங்கார வேலையெல்லாம் செய்யணும், சாப்பாடுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணணும், யாரு என்ன ட்ரெஸ் போடுறது, யார் யாருக்கு என்ன ட்ரெஸ் வாங்குறது, எல்லாத்தையும் முடிவு செய்ய நிறைய நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பூஜை சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் நானே செய்யறேன். எதுலயும் குறை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்குதான். அது அர்ச்சனா இப்பதான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா. இன்னைக்கு சாயந்தரம் தான் நீங்க ராதிகா, இன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ண போறேன்னு நீங்களும் பார்க்க தானே போறீங்க. ஹோமம் பண்ண போறோம், அப்புறம் டான்ஸ் இருக்கு, நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் வாங்கி வச்சிருக்கேன். அது அர்ச்சனா கர்ப்பமா இருக்கான்னு. அது தயவு செஞ்சு நீங்க மன்னிக்கணும். இத பத்தி சொல்லதான் இந்த ஏற்பாடே. என்னோட ஆசை என்னன்னா, இன்னைக்கு இந்த நல்ல செய்தியை பத்தி நானே எல்லார்கிட்டயும் சொல்லணும். அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நிறைய ஸ்வீட்ஸும் வெள்ளி காயினும் வாங்கி வச்சிருக்கேன் கொடுக்கறதுக்காக. எனக்கு நல்லா தெரியும் 3 மாசம் முடியற வரைக்கும் யாருக்கும் இத பத்தி சொல்லக்கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு அர்ச்சனாவுக்கு 4வது மாசம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதுவும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் வேற, நேரமும் நல்லா இருக்கு. இன்னைக்கு நவராத்திரி பண்டிகை வேற. அதனால இந்த சந்தோஷமான விஷயத்தை இன்னைக்கு நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். நான் பாட்டியாக போறேன் ராதிகா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால வார்த்தையில சொல்ல முடியாது. நீங்க ஏற்கனவே பாட்டி ஆயிட்டீங்க, உங்களுக்கு இத பத்தி சொல்லவே வேண்டாம். ஆனா இதுவும் உங்களுக்கு அதே அளவு சந்தோஷத்தை தரும் இல்லீங்களா? அர்ச்சனா திடீர்னு எங்க போயிட்டா? டென்ஷன்ல அவ போய் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிட்டா தேவையில்லாம அவங்களும் டென்ஷன் ஆயிடுவாங்க. இதோ இங்கதான் இருக்காங்களா? 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா எப்படியோ சமாளிச்சிட்டா போல இருக்க. என்ன சம்பந்திங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா சாந்தி, நீ ராதிகா கிட்ட விஷயத்த சொன்னியா? ஆமாக்கா, அத பத்தி தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். சாந்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவ சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. சாயங்காலம் பூஜைக்காக நிறைய ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. ஆமாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இத பத்தி எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியாது. ஆ, ஆ, ஆ. அம்மா எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனே ரொம்ப கிராண்டா இருக்கணும், பாக்குறவங்க எல்லாம் மூக்கு மேல விரல வைக்கணும்னு சொன்னாங்க. இவ சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இவ என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? அதிகமா இவதான் அங்க டான்ஸ் ஆட போறாளாம். நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டேன் ராதிகா. நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு எல்லாரும் கூட டான்ஸ் ஆடலாம். அம்மா வீட்ல இருந்து தான் கால் பண்றாங்க. மாணிக்கம் தான் ஃபோன் பண்ணுவாரு. நான் என்ன சாப்பாடு செய்யணும்னு சொல்லாம வந்துட்டேன். குடு. மாணிக்கம் சொல்லுங்க. அம்மா சுகன்யா, எல்லாருக்கும் சாப்பிட கொண்டு வந்து கொடுமா. சரிங்கம்மா. வாங்க சம்பந்தி, வாங்க. இது என்னமோ பெரிய பிரச்சனையாக போகுது. இப்ப என்ன பண்றது? என்ன செய்யறதுன்னு எனக்கு எதுவுமே புரியலம்மா. அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல. இப்ப போய் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க இல்ல இல்ல, என்னால முடியாதுமா. என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஆனா இத பத்தி யாராவது சொல்லி ஆகணுமே. தெரியாம தப்பு பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்த எப்படியாவது அவங்க கிட்ட சொல்றதுதாம்மா நல்லது. ஆமாம்மா, பாட்டி சொல்றதுதான் சரி.